Hi students, this is Alex here. In the video, exercise 1.1 problem solve பண்ண போறோம். Question number 1. Find A cross B, A cross A and B cross A அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, மூணு subdivision இருக்கு. First subdivision எடுத்துக்கலாம். இதுல first part நம்ம A cross B என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். So, set A வை முதல்ல இங்க எழுதணும். 2, -2, 3. இந்த மூணு elements இருக்கு. Cross B ஓட எலிமெண்ட்ஸ் எழுதணும் 1 -4. இப்போ இத கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் செகண்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் எடுத்து ஆர்டர்ட் பேரா எழுத போறோம் 2, 1. அதே மாதிரி 2, -4. இதுல செகண்ட் எலிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா -2, இங்க 1 வரும். மறுபடியும் -2, -4 வரும். இங்க தேர்ட் எலிமெண்ட் 3 எடுத்தா 3, 1. அதுக்கு அடுத்தது 3, -4. So, A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A cross A அப்படின்னும் போது நம்ம செட் A வையே ரெண்டு டைம் எழுத போறோம். So, 2, -2, 3 cross 2, -2, 3. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து எழுத போறோம். இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, 2. அடுத்தது 2, -2. அடுத்தது 2, 3. இப்போ அடுத்த செகண்ட் எலிமெண்ட் எடுக்க போறோம். -2, 2. -2, -2. அடுத்தது -2, 3. அடுத்து தேர்ட் எலிமெண்ட் 3 எடுக்க போறோம். 3, 2. 3, -2. 3, 3. So, A cross A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நமக்கு B cross A கண்டுபிடிக்கணும். So, B cross A அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செட் B எடுத்துக்கணும். 1, -4. இதோட cross of 2, -2. அதுக்கப்புறம் 3. இந்த மூணு எலிமெண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம இதுல ஒன்னும் இதுல ஒரு எலிமெண்ட்டும் எடுத்துப்போம் ஆர்டர் பேரா. ஸோ 1, 2, 1, -2, 1, 3. அதே மாதிரி -4, 2, -4, -2, -4, 3. ஸோ bracket close. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட மூணு பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்ல செட் A செட் B ரெண்டுமே P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டு நம்ம தனித்தனியா செட் A தனியா எடுத்துக்கலாம். அதுல ரெண்டு எலிமெண்ட் இருக்கு P, Q. செட் B லையும் ரெண்டு எலிமெண்ட் P, Q. இப்போ இதே மாதிரி A cross B, A cross A, B cross A கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம A cross B அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ செட் A எழுதிட்டு கிராஸ் போட்டுட்டு செட் B எழுதணும். அதுக்கு அடுத்தது இதோட கார்டீசியன் ப்ராடக்ட் இதுல ஒரு எலிமெண்ட் அண்ட் செகண்ட் செட்ல ஒரு எலிமெண்ட். ஸோ P, P. மறுபடியும் P, Q. அடுத்தது பார்த்தீங்கன்னா Q, இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் P. அடுத்தது Q, Q. நெக்ஸ்ட் A cross A. ஸோ மறுபடியும் செட் A எழுதிட்டு கிராஸ் ஆஃப் செட் A மறுபடியும் காப்பி பண்ணணும். பட் இந்த கேஸ்ல வந்து செட் A செட் B ரெண்டுமே வந்து சேம் P, Q. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். ஸோ ப்ரீவியஸ் சப்டிவிஷன்ல இங்க என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் வரும். P, 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 Q, Q, P, Q, Q. அடுத்து தேர்ட் பார்ட் B cross A. ஒன்ஸ் அகைன் செட் B வந்து P, Q. இதோட கிராஸ் ஆஃப் P, Q அப்படின்னு எடுத்தாச்சு. மறுபடியும் நம்ம ஆர்டர் பேரா எழுதும் போது P, P.
P, Q, Q, P, Q, Q. இப்போ third part, set A வந்து M, N, set B வந்து null set. இப்போ பாருங்க, third subdivision போட்டாச்சு. செட் முதல்ல காப்பி பண்ணிக்கலாம். செட் A ல வந்து M, N இருக்கு. and set B வந்து null set. இப்போ first part நம்ம A cross B என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். so set A முதல்ல காப்பி பண்ணிட்டு cross of set B வந்து empty set. so இதை நம்ம cross பண்ணும்போது எந்த எலிமெண்ட்டுமே வராது. so which is empty set again. so empty set நம்ம இந்த சிம்பலையும் போடலாம், இந்த empty bracketம் போடலாம். அடுத்தது A cross A. A cross A அப்படின்னும் போது நம்ம as usual M, N அப்படின்னு ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. இதோட cross of மறுபடியும் M, N. so இதை நம்ம ஒன்னொன்னா cross product பண்ணும்போது இதுல ஒரு எலிமெண்ட் செகண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதே மாதிரி இதுல ஒரு எலிமெண்ட் செகண்ட் செட்ல செகண்ட் எலிமெண்ட். அடுத்தது N, M, அடுத்தது N, N. so A cross A முடிச்சாச்சு. அடுத்தது B cross A. so B வந்து null set. இதோட நம்ம A வை cross பண்ணும்போது இது null set-ஆ இருக்கிறனால இதோட ஆன்சரும் நமக்கு null set தான் வரும். so which is an empty set. question number 2. set A வந்து 1, 2, 3. set B x such that x is a prime number less than 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so set A வை நம்ம முதல்ல as it is காப்பி பண்ணிக்கலாம். 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1, 2, 3. set B ல பாத்தீங்கன்னா prime number less than 10 நம்ம எழுதணும். so 2, 3, 5, 7. so 4 எலிமெண்ட்ஸ் வரும். இப்போ நமக்கு find A cross B, B cross A அப்படின்னு கேட்டிருக்காங்க. so முதல்ல A cross B எழுதும்போது மறுபடியும் இந்த செட் A வையும் B யும் காப்பி பண்ண போறோம். so set A எழுதியாச்சு, cross set B 2, 3, 5, 7. இப்போ நம்ம ஆர்டர் பேரா எழுத போறோம். so 1, 2. இதுல ஒரு எலிமெண்ட், இதுல ஒரு எலிமெண்ட். மறுபடியும் 1, 3. அடுத்தது 1, 5. அடுத்தது 1, 7. அதே மாதிரி 2, 2. 2, 3. 2, 5. 2, 7. next 3, 2. 3, 3. 3, 5. 3, 7. so A cross B எழுதியாச்சு. அடுத்தது B cross A. so முதல்ல set B வந்து காப்பி பண்ணணும். 2, 3, 5, 7. இதோட cross set A வை காப்பி பண்ணணும். 1, 2, 3. இப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆர்டர் பேரா ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலிமெண்ட், செகண்ட் செட்ல ஒரு எலிமெண்ட். so 2, 1 எடுத்தாச்சு. அதே மாதிரி 2, 2. 2, 3. மறுபடியும் 3, 1. 3, 1. அடுத்தது 3, 2. அடுத்தது 3, 3. அதே மாதிரி 5, 1. 5, 2. 5, 3. அடுத்தது 7, 1. 7, 2. 7, 3. so B cross A கண்டுபிடிச்சாச்சு. question number 3. B cross A கொடுத்துட்டு set A and B கேட்டிருக்காங்க. so நமக்கு ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி இங்க செகண்ட் என்ன இருக்கோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இந்த ஆர்டர் பேர்ல செகண்ட் இருக்கும். so இப்போ நமக்கு செட் A வேணும் அப்படின்னா இதெல்லாம் செகண்ட் எலிமெண்ட்ஸ். செட் A அப்படின்றது
செகண்ட் எலிமெண்ட் பாருங்க 3 4 இருக்கு, 3 4 இருக்கு, 3 4 இருக்கு. பட் ரிப்பீட்டேஷன் இல்லாம அந்த எலிமெண்ட் எழுதுனா 3 and 4 வரும். அடுத்தது செட் பி எல்லாம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது -2 அப்புறம் 0 அப்புறம் 3 இருக்கு. நம்ம ரிப்பீட்டேஷன் இல்லாம எழுதும்போது -2 ஒரு டைம் தான் எழுதுறோம். ஏன்னா 2 இருக்கு பட் ஒரு டைம் தான் எழுதுறோம். 0 அதுக்கப்புறம் 3 வந்து 2 டைம் இருக்கு, அதை ஒரு டைம் எழுதுறோம். ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4. செட் ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஷோ தட் அப்படின்னு சொல்லி A cross A equal to B cross B intersection of C cross C இருக்கு. முதல்ல நம்ம LHS அப்படின்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போறோம். இதுல நமக்கு A cross A இருக்கு. ஸோ A cross A வை முதல்ல கண்டுபிடிக்க போறோம். ஸோ 5,6 cross மறுபடியும் 5,6 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ஆர்டர் பேரா எழுதும்போது 5,5 5,6 அடுத்தது 6,5 6,6 அப்படின்னு எழுதியாச்சு. LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம RHS எடுத்துக்க போறோம். RHSல முதல்ல நம்ம B cross B மட்டும் கண்டுபிடிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 4 5 6 cross மறுபடியும் 4 5 6 மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு செட் B ல. அப்ப டோட்டலா இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது ஆர்டர் பேரா எழுதுனா 4,4 4,5 4,6 அப்படின்னு வரும். மறுபடியும் 5ல இருந்து 5,4 5,5 5,6 அடுத்தது 6,4 6,5 6,6 அப்படின்னு வரும். B cross B கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி C cross C கண்டுபிடிக்க போறோம். ஸோ 5 6 7 மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ C cross C அப்படிங்கும்போது 5 6 7 into 5 6 7 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதோட கிராஸ் ப்ராடக்ட் கார்டிஷன் ப்ராடக்ட் 5,5 5,6 5,7 அடுத்தது 6,5 6,6 6,7 அடுத்தது 7,5 7,6 7,7 இப்போ நம்மளோட RHS பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம B cross B இதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross C அப்படின்னு எடுக்க போறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க ரெண்டுமே எழுதி வச்சிருக்கோம். இதுல எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க. இப்போ 4,4 B cross B இருக்கு, பட் இங்க இல்ல. 4ல ஆரம்பிச்சு இங்க எதுவுமே இல்ல. 5ல ஆரம்பிச்சு 5,4 இல்ல, பட் 5,5 இந்த ரெண்டு இடத்துல இருக்கு. 5,6 இருக்கு, பட் 5,7 இல்ல. 6,4 இல்ல, பட் 6,5 இருக்கு. அதுக்கப்புறம் 6,6 இருக்கு. ஸோ காமனா இருக்கிறதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த காமன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க எழுத போறோம். 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஆர்டர் பேரா எழுதும்போது 5,5 5,6 6,5 அதுக்கப்புறம் 6,6 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ LHS வந்து ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். 5,5 5,6 6,5 6,6 RHS பார்த்தீங்கன்னா 5,5 5,6 6,5 6,6. ஸோ இந்த 1 2 சேமா இருக்கு பாருங்க. 5 5 அங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. 5 6 அங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6 5 இருக்கு, இங்கேயும் 6 5 இருக்கு. 6 6 அங்க 1ல இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ஃப்ரம் நம்ம 1 and 2 நேம் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS இப்படி எழுதினாலும் ஓகே. இல்லை நம்ம ஃபுல்லாவே ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது A cross A. ஸோ இந்த இடத்துல A cross A equal to B cross B இதோட
இன்டர்செக்ஷன் ஆஃப் C கிராஸ் C அப்படின்னு எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 5. நமக்கு செட் A B C D 4 செட்ஸ் கொடுத்திருக்காங்க. செக் இஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட நம்ம LHS RHS தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் C இருக்கு, அப்புறம் கிராஸ் B இன்டர்செக்ஷன் D இருக்கு. முதல்ல A இன்டர்செக்ஷன் C என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் எதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ ஏக்கும் சிக்கும் காமனா இருக்கிறது ஒரே ஒரு எலிமெண்ட் 3. இப்போ அதே மாதிரி B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். ஸோ B இன்டர்செக்ஷன் D அப்படின்னும் போது செட் B அண்ட் Dக்கு காமனா பார்த்தீங்கன்னா 3 and 5 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3, 5 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம A இன்டர்செக்ஷன் C இதோட கிராஸ் B இன்டர்செக்ஷன் D அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் முதல்ல இந்த செட்டை வந்து எழுதிடணும். A இன்டர்செக்ஷன் C எழுதியாச்சு, கிராஸ் ஆஃப் B இன்டர்செக்ஷன் D. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒரு எலிமெண்ட், செகண்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். ஸோ 3, 3. அடுத்தது 3, 5. ஸோ நம்ம LHS கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ RHS வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் மறுபடியும் நமக்கு 2 பார்ட் இருக்கு. ஸோ முதல்ல A கிராஸ் B என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ A கிராஸ் B அப்படின்னும் போது செட் ஏவை முதல்ல காப்பி பண்ணணும், அதுக்கப்புறம் கிராஸ் போட்டுட்டு செட் B காப்பி பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஆர்டர் பேரா எழுத போறோம். ஸோ ஆர்டர் பேரா எழுதும் போது இதுல ஒரு எலிமெண்ட், செகண்ட் செட்ல ஒரு எலிமெண்ட். 1, 2, 1, 3, 1, 5. மறுபடியும் 2, 2, 2, 3, 2, 5. அதே மாதிரி 3, 2, 3, 3, 3, 5. ஸோ A கிராஸ் B எழுதியாச்சு. இப்போ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா RHSல C கிராஸ் D இருக்கு. ஸோ C கிராஸ் D அப்படின்னு போட்டுட்டு முதல்ல செட் C காப்பி பண்ணணும். செட் Cல பார்த்தீங்கன்னா 3, 4 இருக்கு. ஸோ அதை முதல்ல 3, 4 அப்படின்னு காப்பி பண்ணியாச்சு. கிராஸ் ஆஃப் D காப்பி பண்ணணும். D பார்த்தீங்கன்னா 1, 3, 5. ஸோ இந்த இடத்துல 1, 3, 5. இப்போ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது 3, 1. ஃபர்ஸ்ட் செட்ல 1, செகண்ட் செட்ல 1. அடுத்தது 3, 3. அடுத்தது 3, 5. இதே மாதிரி 4, 1, 4, 3, 4, 5. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ஸோ இந்த இடத்துல A கிராஸ் B தனி பிராக்கெட் போட்டு இன்டர்செக்ஷன் C கிராஸ் D அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு செட்டும் நம்ம கிட்ட இருக்கு, A கிராஸ் B, C கிராஸ் D. ஸோ எதெல்லாம் இன்டர்செக்ஷன் அப்படின்னு பாருங்க. 1ல ஆரம்பிச்சு இங்க எதுவுமே இல்லை, 2ல ஆரம்பிச்சு எதுவுமே இல்லை. இப்போ 3ல ஆரம்பிக்கிறதுல நமக்கு இங்க 3, 3 இருக்கு, மறுபடியும் இங்க 3, 3 இருக்கு. அடுத்தது 3, 5 இருக்கு, இங்க 3, 5 இருக்கு. வேற எதுவுமே காமன் கிடையாது. ஸோ இந்த இன்டர்செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் வரும். ஒன்னு 3, 3, இன்னொன்னு 3, 5. இப்போ இதை நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ LHSம் RHSம் சேமா இருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ இங்க 3, 3, 3, 5 LHSல இருக்கு. RHSலயும் 3, 3, 3, 5 இருக்கு. ஸோ from 1 and 2 உங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செக் இஃப் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. from 1 and 2 from 1 and 2 it is true அப்படின்னு சொல்ல போறோம். கொஸ்டின் நம்பர் 6. இதுல செட் A பாத்தீங்கன்னா x belong to whole number அப்படின்னு கொடுத்திருக்காங்க less than 2. அப்ப நம்ம இதோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதும் போது
whole number அப்படின்னா start from 0. 0 வரும், அடுத்து 1 வரும், 2 வராது. ஏன்னா வெறும் less than தான் கொடுத்துருக்காங்க, equal to இல்லை. ஸோ 2 விட கம்மி, அப்போ 0 and 1 தான் வரும். இப்போ செட் B பார்த்தீங்கன்னா x belong to natural numberனு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 less than x less than or equal to 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 விட அதிகம், 1 ஈக்குவல் கிடையாது. அதனால it starts from 2, 2, 3. பட் இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்கிறனால 4ம் வந்து இன்க்ளூடட். இதில் செட் சி வந்து டைரக்டாகவே 2 எலிமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க, 3, 5. இப்போ வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எல்ஹெச்எஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னு இருக்கு. ஸோ செட் ஏவை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 0,1 அப்படின்னு காப்பி பண்ணியாச்சு. கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியும் சியும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ 2 இருக்கு, 3, 4, 5. ஸோ பி யூனியன் சி நான் டைரக்டா இங்க எழுதிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது இதுல ஒரு எலிமெண்ட், இதுல ஒரு எலிமெண்ட். ஸோ 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது 1,2, 1,3, 1,4, 1,5. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல RHS எடுத்துக்கணும். ஸோ இப்போ RHSல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A கிராஸ் B இதோட யூனியன் ஆஃப் A கிராஸ் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணலாம். முதல்ல A கிராஸ் B என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ செட் A இதுல வந்து 0,1 இருக்கு. கிராஸ் ஆஃப் செட் B வந்து 2, 3, 4. இதோட கிராஸ் பண்ணும்போது 0,2, 0,3, 0,4. அதே மாதிரி 1,2, 1,3, 1,4. செகண்ட் பார்ட் A கிராஸ் C இருக்கு. A கிராஸ் C அப்படின்றது முதல்ல as usual ஏவை காப்பி பண்ணியாச்சு, கிராஸ் போட்டுட்டு C வந்து பாத்தீங்கன்னா 3,5 அப்படின்னு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எலிமெண்ட்டை எடுத்துக்க போறோம். ஸோ 3,5. இப்போ இதை நம்ம 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. இதை ஃபுல்லா எழுதியாச்சு. இப்போ RHS படி இது ரெண்டுத்துக்கும் யூனியன், அதாவது A கிராஸ் B ஓட யூனியன் ஆஃப் A கிராஸ் C. இப்போ பாத்தீங்கன்னா இது அப்படியே கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ முதல்ல 0,2, 0,3, 0,4 இருக்கு. ஸோ அதை முதல்ல எழுதிடலாம். A கிராஸ் B இருக்க 0,2, 0,3, 0,4. ஸோ நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணக்கூடாது. ஸோ 0,3 ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால இதை திருப்பி எழுதக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1,2 இருக்கு. பட் இங்கே 0,5 இருக்கு இல்லையா, நம்ம அதை இங்கே எழுதிடலாம். ஒரு ஆர்டரா எழுதும் போது 0,2, 0,3, 0,4 அப்புறம் 0,5. அது வந்து A கிராஸ் B ல இல்லை, பட் A கிராஸ் C ல இருக்கு. இப்போ அடுத்து 1ல ஆரம்பிக்கிறது 1,2. ஸோ 1,2, 1,3, 1,3 வந்து ஆல்ரெடி இங்க இருந்து எழுதியாச்சு, திருப்பி இது எழுதக்கூடாது. அடுத்து 1,4 இங்க இருக்கு, 1,5. ஸோ 1,4, 1,5. ஸோ நம்ம வந்து இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்தாச்சு. இப்போ நீங்க பாருங்க, நம்ம LHS இருக்கு 02, 03, 04, 05. RHSல 02, 03, 04, 05 இருக்கு. அதே மாதிரி 12, 13, 14, 15. இங்க 12, 13, 14, 15 இருக்கு. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் இதை 1 LHS 1 அப்படின்னும் RHS 2 அப்படின்னு நேம் பண்ணிட்டு from 1 and 2, from 1 and 2 LHS equal to RHS அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க.
LHSல A cross B intersection C இருக்கு. So second subdivision எழுதிட்டு அதுல நம்ம LHSல A cross B intersection C நம்ம வந்து set A வந்து as it is எழுத போறோம். set A வந்து பாத்தீங்கன்னா 0,1. So 0,1 அப்படின்றதை எழுதிட்டு cross B intersection C. B C க்கும் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க நமக்கு set B and C இருக்கு. So காமனா வெறும் 3 மட்டும் தான் இருக்கு. So நமக்கு தேவையான B intersection C வந்து வெறும் 3. இப்போ இதை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது 0,3 1,3 அப்படின்னு சொல்லி ரெண்டு எலிமெண்ட் வரும். இதை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். LHS ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இப்போ RHS எடுத்துக்க போறோம். RHSல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersection A cross C. So முதல்ல நம்ம A cross B என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். So A cross B வந்து A வந்து 0,1 cross B வந்து set B கொஸ்டின்ல இருந்து எடுத்தா 2 3 4. So இந்த இடத்துல 2 3 4 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதுல ஒரு எலிமெண்ட் செகண்ட்ல ஒரு எலிமெண்ட். So 0,2 0,3 0,4 அடுத்தது 1,2 1,3 1,4. செகண்ட் பார்ட் பாருங்க. A cross B போட்ட மாதிரி நமக்கு RHSல A cross C வேணும். So A cross C அப்படின்னு எழுதிட்டு A again 0,1 cross C வந்து ஆல்ரெடி கொஸ்டின்லயே கொடுத்திருந்தாங்க இல்லையா? என்ன கொடுத்திருந்தாங்க? 3,5. So அது நம்ம இங்க எழுத போறோம். So 3,5. இப்போ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0,3 0,5 அடுத்தது 1,3 1,5. இப்போ A cross C முடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அதாவது A cross B இதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் A cross C. இப்போ இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் காமனா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 0,3 ரெண்டுத்துலயுமே இருக்கு. அதுக்கு அடுத்தது 1,3 இருக்கு. வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலா இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் 0,3 1,3. பாத்தீங்களா 1ல இருக்கு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு 0,3 1,3. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் நம்ம இங்க எழுத போறோம். 0,3 1,3. இது வந்து நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே சேமா இருக்கு பாருங்க. 0,3 1,3. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் வரலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து A யூனியன் B cross C அப்படின்னு இருக்கு. ஸோ தேர்ட் சப்டிவிஷன்ல LHS எடுத்துக்க போறோம். A யூனியன் B cross C. இப்போ A யூனியன் B அப்படின்னும் போது Aக்கும் Bக்கும் யூனியன் எழுதணும். நம்ம ஆல்ரெடி ABC எழுதி வச்சிருக்கோம். இது யூனியன் பாத்தீங்கன்னா 0 1 அப்புறம் 2 3 4. மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 0 1 2 3 4. இந்த இடத்துல யூனியன் எழுத போறோம். 0 1 2 3 4. இதோட cross C. C வந்து நமக்கு என்ன இருக்கு? 3,5 ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. இந்த இடத்துல 3,5 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது இதுல ஒரு எலிமெண்ட் அதுல ஒரு எலிமெண்ட். 0,3 0,5. அடுத்து 1,3 1,5. அடுத்தது 2,3 2,5. அடுத்தது 3,3 3,5. அடுத்தது 4,3. அடுத்தது
4, 5. ஸோ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ RHS பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 3ல A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C இருக்கு. முதல்ல நம்ம A கிராஸ் C பண்ணணும். ஸோ RHS அப்படின்னு எடுத்துக்க போறோம். இந்த இடத்துல வந்து LHS அப்படின்னு எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க RHS ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் A கிராஸ் C. ஸோ A வந்து 0,1, C வந்து 3,5. இப்போ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0,3, 0,5, 1,3, 1,5. ஸோ A கிராஸ் C முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு ஒரு பார்ட் இருக்கு, B கிராஸ் C. ஸோ இந்த இடத்துல B கிராஸ் C அப்படின்னு போட்டாச்சு. இது வந்து 2, 3, 4 கிராஸ் 3,5. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஸோ பிராக்கெட் க்ளோஸ். இப்போ RHS படி இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் எடுக்கணும். A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல A கிராஸ் C இதுக்கும் யூனியன் ஆஃப் B கிராஸ் C எடுக்க போறோம். யூனியன் எடுக்கும்போது முதல்ல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 0,3, 0,5. இங்க எதுவுமே 0ல ஸ்டார்ட் ஆகல. இப்போ 1ல ஸ்டார்ட் பண்ணலாம். 1,3, 1,5. மறுபடியும் இங்க எதுவும் 1ல ஸ்டார்ட் ஆகல. மறுபடியும் இங்க 2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2,3, 2,5. அடுத்தது 3,3, 3,5. அதுக்கு அடுத்தது 4,3, 4,5. ஸோ நம்ம RHS முடிச்சாச்சு. இதை 2 அப்படின்னு நம்ம நேம் பண்ணிடலாம். 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ 1 ஆல்ரெடி இங்க இருக்கு, 0,3, 0,5, 0,3, 0,5 இருக்கு. அப்புறம் 1,3, 1,5. இங்க 1,3, 1,5 இருக்கு. 2,3, 2,5 இங்கேயும் இருக்கு. 3,3, 3,5 இருக்கு. 4,3, 4,5 இருக்கு. ஸோ டோட்டலா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கு. ஸோ மறுபடியும் from 1 and 2 LHS equal to RHS. Question number 7. Let A equal to the set of all natural numbers less than 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம செட் A ஓட எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எழுத போறோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 less than 8. Set B வந்து the set of all prime numbers less than 8. So prime numbers அப்படிங்கும்போது 2, 3, 5, 7 less than 8 வேணும். அடுத்தது set of even prime number, அதுதான் set C. So even prime number அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் வரும், 2 மட்டும். இப்போ verify அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம LHS எடுத்துக்க போறோம். LHSல பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B இதோட கிராஸ் C அப்படின்னு இருக்கு. இப்போ A இன்டர்செக்ஷன் B அப்படின்னும் போது Aக்கும் Bக்கும் எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. 2, 3, 5, 7 இவ்வளவு எலிமெண்ட்ஸும் காமனா இருக்கு. இதோட கிராஸ் C அப்படின்னும் போது ஒரே ஒரு எலிமெண்ட் 2. இப்போ நம்ம இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது 2, 2, 3, 2, 5, 2, 7,
2. LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை 1 அப்படின்னு நேம் பண்ணிடலாம். அடுத்தது RHS பார்த்தீங்கன்னா A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C இருக்கு. ஸோ முதல்ல RHS அப்படின்னு எழுதிட்டு இதை நம்ம தனித்தனியாக தான் போடணும். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் போடலாம். A கிராஸ் C போடலாம். ஸோ A கிராஸ் C அப்படின்னும் போது செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 எழுதியாச்சு. அப்புறம் C அது வந்து 2 மட்டும் இருக்கு. இப்போ இதை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டா எழுதும் போது 1, 2 2, 2 3, 2 4, 2 அடுத்தது 5, 2 6, 2 7, 2 ஒரு பார்ட் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்கு? B கிராஸ் C. ஸோ B கிராஸ் C எடுத்துக்க போறோம். B யோட எலிமெண்ட்ஸ் 2 3 5 7 கிராஸ் ஆஃப் C வந்து 2. இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது 2, 2 3, 2 5, 2 7, 2 அப்படின்னு வரும். இப்ப பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இந்த இடத்துல நம்ம வந்து மறுபடியும் A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு எழுதிடலாம். சரி, இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது. இப்போ 2, 2 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. 3, 2 இங்க இருக்கு, இங்கேயும் 3, 2 இருக்கு. 4, 2 இல்ல, 5, 2 இருக்கு, இங்க 5, 2 இருக்கு. 7, 2 இருக்கு, இங்கே 7, 2 இருக்கு. இந்த 4 எலிமெண்ட்ஸும் வரும். இதை நம்ம தனியா 2, 2 3, 2 5, 2 7, 2 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இது வந்து நம்ம 2 அப்படின்னு நேம் பண்ணிடலாம். 1 and 2 பாருங்க. 1 வந்து 2, 2 3, 2 இங்கே 2, 2 3, 2 இருக்கு. அப்புறம் 5, 2 7, 2 அதுவும் இங்க இருக்கு. ஸோ 1 and 2 ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ அதனால ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, அடுத்து செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல A கிராஸ் B மைனஸ் C இருக்கு LHSல. ஸோ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போட்டுட்டு A கிராஸ் B மைனஸ் C. இப்போ நம்ம செட் A முதல்ல எழுதணும். 1 2 3 4 5 6 7 இதோட கிராஸ் B மைனஸ் C அப்படின்னும் போது C எலிமெண்ட்டை Bல சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த 2 சப்ட்ராக்ட் பண்ணா வெறும் 3 5 7 மட்டும் தான் வரும். B மைனஸ் C அப்படின்னா 3 5 7. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 5 7. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் வரும். 1ல இருந்து ஆரம்பிக்கணும். 1, 3 1, 5 1, 7. அதே மாதிரி 2, 3 2, 5 2, 7. அடுத்தது 3, 3 3, 5 3, 7. அடுத்தது 4, 3 4, 5 4, 7. நெக்ஸ்ட் 5, 3 5, 5 5, 7. அடுத்தது 6, 3 6, 5 6, 7. அடுத்தது 7ல ஸ்டார்ட் பண்ணோம். 7, 3 7, 5 7, 7. இப்போ நம்ம LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? இதை நீங்க 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. அடுத்தது RHS வரணும். RHSல பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் 2ல A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C அப்படின்னு இருக்கு. ஸோ முதல்ல A கிராஸ் B என்ன அப்படின்றத மட்டும் கண்டுபிடிக்க போறோம்.
ஸோ A cross B அப்படின்னும் போது இது 1 2 3 4 5 6 7 இதோட கிராஸ் ஆஃப் B ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் 2 3 5 7 ஸோ 2 3 5 7 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம ஒன்னொன்னா எழுதணும். 1 2 1 3 1 5 1 7 இதே மாதிரி 2 2 2 3 2 5 2 7 அடுத்தது 3 2 3 3 3 5 3 7 அடுத்தது 4 2 4 3 4 5 4 7 அதே மாதிரி 5ல ஆரம்பிக்கணும். ஸோ 5 2 5 3 5 5 5 7 6ல ஆரம்பிக்கணும். 6 2 6 3 6 5 6 7 லாஸ்ட் 7ல ஆரம்பிக்கணும். 7 2 7 3 7 5 அடுத்தது 7 7 இப்போ A cross B போட்டாச்சு. இப்போ இதோட அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் A cross C இருக்கு. ஸோ நம்ம A cross C கண்டுபிடிக்கணும். A as usual 1ல இருந்து 7 வரைக்கும், C வந்து எலிமெண்ட் 2 மட்டும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம தனியா A cross C அப்படின்னு போட்டா A வந்து 1 2 3 4 5 6 7 இதோட கிராஸ் ஆஃப் 2 மட்டும் இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட RHS டோட்டலாக எழுதும்போது A cross B minus A cross C. ஸோ A cross C எலிமெண்ட் எல்லாத்தையும் A cross B ல சப்ட்ராக்ட் பண்ணும். 1 2 இருக்கு. இந்த 1 2 இதை வந்து நம்ம எடுத்துடணும். இது எழுத மாட்டோம். அது மாதிரி 2 2 எழுத மாட்டோம். 3 2 எழுத மாட்டோம். 4 2 எழுத மாட்டோம். 5 2 6 2 7 2 இதெல்லாம் எழுத மாட்டோம். மீதி எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம எழுத போறோம். 1 3 1 5 1 7 ஸோ நம்ம செப்பரேட்டா எழுதிடலாம். செட் பிராக்கெட் ஓப்பன் 1 3 1 5 1 7 அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 3 2 5 2 7 அது மாதிரி 7 3 7 5 7 7 வரைக்கும் எழுதணும். ஸோ நம்ம இங்கே ஃபுல்லாக எழுத போகிறோம். ஸோ 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. இப்போ செட் பிராக்கெட் க்ளோஸ். இது நம்ம 2 அப்படின்னு நேம் பண்ணியாச்சு. இப்போ 1 2ம் சேமா இருக்கான்னு வெரிஃபை பண்ண போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 நேம் பண்ணது இங்கே இருக்கு. 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 அதுக்கப்புறம் 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் அப்படியே இந்த செட்ல இருக்கு.
ஸோ அதனால இதை நம்ம from 1 and 2 from 1 and 2 LHS equal to RHS அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்ட மாதிரி இந்த ரெண்டு சப்டிவிஷனும் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு.